தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்தை பிடித்து பெயர் எடுத்துள்ளது. எதில் எனில் அதிக பணம், நகை, தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. நூதன முறையில் பணப்பட்டுவாடா செய்வதில் தமிழகத்தை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என தேர்தல் ஆணையம் எண்ணியதோ என்னவோ அதிகப்படியான கண்காணிப்பாளர்களை தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு நியமித்துள்ளது. வேலூர் அருகே உள்ள பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் சிமெண்ட் குடோன் ஒன்றில் சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டாக பணம் இன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வார்டு வாரியாக பெயர்கள் எழுதப்பட்டு சாக்கு மூட்டை மற்றும் பெட்டிகளில் புத்தம் புது கரன்சி நோட்டுகள் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் சோதனை நடத்தி பறிமுதல் செய்யும் இந்த காணொலி மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் கசியவிடப்பட்டுள்ளது. காணொலியை கசியவிட்டவர்கள் இது யாருக்கு சொந்தமானது என்ற விவரங்களை வெளியிடவில்லை. யாருக்கு சொந்தமானது என விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பறிமுதல் செய்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த பணம் யாருக்கு உரியது, பணப்பட்டுவாடாவிற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை. வேலூரில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் 2 நாட்களுக்கு முன்னர் ரைட் நடத்தப்பட்ட நிலையில் வேலூர் அருகே நடந்துள்ள இந்த சம்பவத்தின் காணொலி யாருக்கு சொந்தமானது என்ற விபரத்தை வெளியிடாமல் வெறுமென காணொலி மட்டும் கசியவிடப்பட்டதன் பின்னணி குறித்து சமூக வலைதளத்தில் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதேபோன்று ஆர்கே நகரிலும் முன்னர் ஆவணங்கள் கசியவிடப்பட்டதாக கூறப்பட்டது. யாருக்கு சொந்தமானது என விசாரணை நடத்துவதற்கு முன்னரே ஓட்டு போடுவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் இதுபோன்ற காணொலிகள் விபரங்கள் இன்றி கசியவிடப்படுவது ஏன், யாருக்கு சொந்தமானது என கண்டறிந்து உடன் நடவடிக்கை எடுக்கலாம் என சிலர் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணத்தின் மதிப்பு சுமார் 10 கோடி இருக்கும் என கூறப்படுகின்றது. மேலும் அனைத்து நோட்டுகளும் பேங்கில் இருந்து எடுத்து வரப்பட்டது போன்று புத்தம் புது கரன்சியாக உள்ளது. 10 லட்சத்திற்கு மேல் வங்கி பரிவர்த்தனை நடந்தால் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இவ்வளவு பணம் எப்படி கைமாற்றப்பட்டது என கேள்வி எழுந்துள்ளது. எது எப்படியோ நல்ல விஷயங்களில் முதல் இடத்தை பிடிக்க வேண்டிய தமிழகம் பண பறிமுதல் போட்டியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.